நம்மோடு இன்று எழுந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் கழக பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். அன்பில் மகேஷ் கல்வித்துறையில் 300 கோடி ரூபான்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதில் கேஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அன்பில் மகேஷ் மேலே? ஏன்னா இவங்க யார் அப்படிங்கிறத அவங்க கல்வி நிபுணர்களும் அந்த கல்வியாளர்களுமே பெருசாக யார் அப்படிங்கிறத சொல்லலை. அவங்க ஸ்கூல் ஓனர்ஸு உரிமையாளர்கள் யாருமே யார் அப்படிங்கிறதையும் சொல்லலை. ஸோ இப்படி 19 தான் திமுக மேலே எல்லா குற்றச்சாட்டும் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ அவங்களை குற்றம் சொல்லணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும்தான் இதில் இருக்குன்றாங்க. அவங்க குற்றம் சொல்லுவது நோக்கம் இல்லையே, இப்படி நடந்திருக்கு, இன்னைக்கு இந்த மாறுதல் வந்திருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். அதில் என்ன இருக்கு? இல்லை ப்ரூஃப் வேணும்ல நமக்கு. ஆதாரம் இல்லாமல் எதுவுமே சும்மா, அதாவது நான் ஏற்கனவே திட்டங்கள் 12 லட்சம் கோடிக்கு இருக்கு. ஸோ அதை செய்ய முடியாததுக்காக இவங்க இப்படி ஊழல் நடந்திருக்குன்னு மலிப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்க. அதாவது இந்த பொறுப்புள்ள மந்திரியாக அன்பில் மகேஷ் நடந்து கொள்ளவில்லை. அன்பில் மகேஷ் என்னுடைய பட்டணப்பாக்கத்தில் நான் ஒரு குடிசையில் இருந்தேன். என்னை சந்தித்து உங்களை கட்சியில் சேர சொன்னார் தலைவர், சம்பத்தை நல்லா வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொன்னார். கட்சிக்கு வாங்கினான்னு கூப்பிட்டார். எனக்கு அரசியலை தாண்டி ஒரு பயணம் எனக்கு இருக்குது. அதனால் முழுநேர அரசியல்வாதியாக என்னால் இயங்க முடியாது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கூப்பிட்டா பிரச்சாரத்துக்கு வர்றேன், கட்சியில் முழுநேர பணியாளனாக என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி நான் தவிர்த்துட்டேன். ஆனால் திமுகவில் இருக்கிற பேச்சாளரை விட நான் தான் அதிகமாக பேசினேன், திமுகவை ஆதரிச்சு. அந்த உரிமையில் நம்ம வீட்டுக்கு வந்த தம்பியாச்சேன்னு சொல்லி என்னுடைய உறவினர் ஒருவருக்கு உதகமண்டலத்தில் இருந்து பத்மநாபபுரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்குறாங்க ஆசிரியர். நான் பொதுவாக இந்த மந்திரிகளை தேடி போக மாட்டேன்னு சொன்ன பிறகு அவங்க என்னை விடலை. கார்ப்பரேட் பாசிசம் என்ற ஒரு புத்தகத்தை அவர்கிட்ட பரிசாக கொடுத்து இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர் போட்டு தர முடியுமான்னு பாருங்க தம்பின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். இதுவரைக்கும் அவர் பதில் சொல்லலை. அப்போ அதில் எல்லாம் நிறைய ரூபா இந்த மாறுதல்லையே அடிச்சிருக்காங்க. பொதுப்பணித்துறை எல்லா கான்ட்ராக்டர்னு கமிஷன் வாங்கி பார்ட்டி ஃபண்ட் கேட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு வேலை ஆகணும்னா இது ரூபா கொடுக்கணும் அப்படின்னு வாங்கிட்டு இருந்தாங்க. கட்சி நிதியா அதுக்கு போகுது. பகல்ல 788 கோடி ரூபாய் வேலை நகராட்சி துறையில வேலை வாய்ப்புக்கு மட்டும் அண்ணன் நேரு வாங்கினார். விசாரணை வளையத்தில் அவர் இருக்காரு. யார் எதுக்குன்னு கேட்டால் பார்ட்டி ஃபண்டுன்னு கேட்குறாரு. 788 கோடி ரூபாய் ஒரே அமைச்சர் ஒரே நாளில் வாங்கியிருக்காரு. அதெல்லாம் வெளியே வரும். டாஸ்மார்க்லையும் தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருந்திருக்கு இல்லை? ஆமாம், டாஸ்மார்க்லையும் அது பர்ச்சேஸ்லேயே கொள்ளையடிச்சிட்டாங்க, பல கோடி தேடிட்டாங்க. தொடர்ந்து இதுக்கான வெள்ளை அறிக்கைகளும் இதுக்கான அது வரும், எல்லாம் வரும். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்துக்கு சென்னையில் மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு. தூய்மை பணியாளர்களை அவங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் தீர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 12 மண்டலங்களில் மறுபடியும் தமிழ்நாடு முழுக்க அதை தனியார் மயமாக மாற்றத்துக்கான உத்தரவு தமிழக அரசு கொடுத்துருக்கு அப்படின்னு மறுபடியும் அவங்க போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஏன் தமிழ்நாடு அரசு இதில், அதுவும் குறிப்பாக தவேக அரசு அந்த கோரிக்கைகளை ஏன் செயல்படுத்த முடியலை? இல்லை, அது இந்த துறை சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் முதல்வர் விஜய் தான். அதுக்கு என்ன பதில்னு அவர்கிட்ட தான் கேட்டு, நான் பொதுவாக நிர்வாகம் சார்ந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதை நான் விரும்பலை. நான் அரசியல் செய்திகளுக்கு தான் என்னால் பதில் சொல்ல முடியும். அது என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னு தெரியல. அது இனிமேல் எனக்கு ஒரு கிளியர் பிக்சர் எனக்கு இன்னும் கிடைக்கல. தாவேகாவுக்கு எம்பி சீட்டு கொடுக்க ஆள் இல்லைன்றாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் அதிமுகவில் இருந்து ஆட்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு வறுமையும் எல்லாம் தாவேகாவில் கிடையாது. சட்டமன்ற தேர்தலில் மனு போட்டவனுக்கே பதில் சொல்ல முடியலை. உங்களை ஒரு ஆளை எம்பியாக, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காங்கிரஸுக்கு கொடுத்ததுக்கு காரணம், நாங்கள் நிச்சயமின்மையை உடுத்தி இருந்த பொழுது, நாங்கள் நித்தியத்தை இழந்து நின்ற பொழுது, ஆட்சி அமைக்க முடியாது என்கிற ஒரு நிலைமைக்கு எங்களை கொண்டு ஒரு முட்டு சந்தில் நிறுத்திய பொழுது, ஒரு கையறு நிலையில் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் நாங்கள் தவித்த பொழுது, வலிய 5 காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் ஆதரவை தருகிறோம் என்று காங்கிரஸ் பெருந்தன்மையாக அறிவித்தது. ஒரு ஆளுநர் ஆட்சி என்கிற பெயரால் பிஜேபி ஆட்சி அமைக்கக்கூடாது, வந்துவிடக்கூடாது என்கிற
கவலையும் கரிசனமும் காங்கிரஸுக்கு இருந்தது. அதே கவலையும் கரிசனமும் தான் கம்யூனிஸ்டுகளுக்கும் இருந்தது. அதனால் நன்றி உணர்ச்சி உள்ள தலைவர் விஜய் என்பதற்கு இது நற்சாட்சி. அதனால் இந்த பதவியை அவங்களுக்கு கொடுத்தோம். வேற ஒன்றும். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிகப்பெரிய மூத்த தலைவர் மகேந்திரன் அவர்களும் வந்து இணைஞ்சார். அது அவங்களுக்குள்ளே கட்சிகளுக்குள்ளே கட்சி அடிமட்டங்கள்லேயே பெரிய சலசலப்பாக இருந்துச்சு. இல்லை, அவருக்கு அங்கே அந்த கட்சியில் அவருடைய இருப்புக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்கு. அவர் இங்கே இருக்க முடியாமல் தான் வந்திருக்காரு. சிவப்பு துண்டு அணிந்து கொண்டே ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை தருகிற இந்த ஆட்சிக்கு நான் என்னுடைய பங்களிப்பை செய்வேன்னு வந்திருக்காரு. ஒரு அறிவார்ந்த ஆளுமை அண்ணன் மகேந்திரன். அவர் வந்தது எங்களுக்கு பெருமைப்படத்தகுந்த விஷயம் என்றே நான் கருதுகிறேன். சபரீசன் அவர்கள் நேற்று சட்டமன்றத்துக்கு வந்தாங்க. சபரீசன் சட்டமன்றத்துக்கு நேற்று வந்தார். ஸோ அது என்ன காரணமாக இருக்கும்? அடுத்து அரசியல் பிரவேசம் அங்கே இருக்குமா? ஏன்னா நீங்கள் ஏற்கனவே உள்ள திமுகவுக்குள்ள பிரச்சனை இருக்குது. திமுகவே இன்னும் 6 மாதம் நிலைக்காது, கனிமொழி அவர்கள் கைப்பற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சபரீசனும் நேற்று வந்திருந்தார். ஸோ நீங்கள் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் ஒரு ஏதோ சிங்காகுதோன்னு தோணுச்சு. இல்லை, இந்த தலைமையை பொதுமக்களை விரும்பலை. பொதுமக்கள் விரும்பாதது அது அவங்கள் சுயேட்சையாக எடுக்கிற முடிவு. திமுக காரர்களை விரும்பலை. குடும்ப ஆட்சியை திமுக காரர்களை விரும்பலை. நீங்க கிரவுண்ட்ல போய் பார்த்தா எல்லாரும் கனிமொழி ஆதரவாளராக இருக்கான். ஸ்டாலின் ஆதரவாளர், உதயநிதி ஆதரவாளர்னு கிடையாது. அதனால தான் கனிமொழி தமிழ்நாட்டின் பக்கம் அரசியல் செய்யலான்னு சொல்லி அண்ணன் ஸ்டாலினை அணுகி எனக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை தாருங்கள்னு கேட்ட பொழுது அதை கண்டுகொள்ளாமல் அண்ணன் ஸ்டாலின் கடந்து சென்று விட்டார். இன்றைக்கு திமுகவில் ஒரு வெறுமை இருப்பதை உள்வாங்கிக் கொண்டு கனிமொழி அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்கு விரும்புகிறார். அதற்கான ஒரு கோல்டு வார் அங்கே தொடங்கிவிட்டது. இவங்களுக்கு இப்போ தாவேகாவையும் சமாளிக்கணும், கனிமொழியும் சமாளிக்கணுங்கிற கட்டத்துக்கு சித்தரஞ்சன் தாஸ் குடும்பம் ஒரு சிக்கல் இன்னைக்கு மாட்டியிருக்கு. இல்லை, அதான் அவர் சபரீசனும் இதில் ரோல் பண்ணுறாங்களான்னு கேட்குறாரு. அவங்க சட்டமன்றத்துக்கு வரலதுனால பண்ணுவார். இல்லை, அது தனி பிரிவா? இல்லை, அவன் தானே இந்த தோல்விக்கு அவன் தானே பொறுப்பேற்றுக்கணும். வேட்பாளர் தேர்வு செய்தே வந்தானே திமுகவினுடைய வேட்பாளர். ஆமாம், வெற்றி பிரகாசமாக இருக்குன்னு ஸ்டாலினுக்கு நம்பிக்கை விட்டது அந்த பையன் தானே. கூட்டணி விவகாரங்கள்ல எல்லா அமைச்சர்கள் மேல் துறையிலையும் அதிகாரம் செலுத்தினது அந்த பையன் தானே. எல்லா பணத்தையும் கொள்ளையடிச்சுதான் அவன் தானே. 30,000 கோடி கடல் கடந்த நாட்டில் கொண்டு போட்டிருக்கான்னா எவ்வளோ பெரிய பணக்காரன் இன்னைக்கு அவன். ஏற்கனவே ஒரு பிரச்சனை, ஒரு ஜோதிடர் அவர்களை வந்து நியமித்ததில் விஜய் அவர்கள் மீது விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. இப்போ ஜெகதீஷ் பழனிவேல் அவர்களைய செயலாளராக அவரே பிறந்த நாளுக்கு அவரே நான் வந்து தாவேகாவின் விஜய் அவர்களின் செயலாளர் அப்படின்னு போட்டிருக்காப்புல. ஸோ போட்ட உடனே அடுத்து கொஞ்ச நேரத்தில் ஆர்டரும் வருது. இதை ஏன் முன்னாடியே அறிவிக்கலை? பத்திரிகைகளுக்கு முன்னாடியே அறிவிக்கலை, ஜெகதீஷ் பழனிவேலே அறிவிக்கிறாரு. ஸோ இது என்ன காரணமாக? ஜெகதீஷ்ங்கிறவர் எனக்கு பழக்கம் இல்லை, ஆனால் தலைவருக்கு தோன்றா துணையாக இருந்து தொண்டூழியம் செய்கிறவர்னு எனக்கு அது மட்டும் தெரியும். அவர் தான் அவருக்கு பக்கத்தில் இருக்கிறாரு. அதனால அவருக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையை இன்னைக்கு தலைவர் கொடுத்துருக்காரு. இல்லை அது ஏற்கனவே நம்மலாம் ஐஏஎஸ் தான் நியமிப்பாங்க. ஸோ இவர் ஸ்பெஷல் செக்ரட்டரியா எப்படி? இல்லை, ஐஏஎஸ் 3 பேரை நியமிச்சாச்சு. இவர் வந்து தலைவருடைய எல்லா பணிக்கும் இவர் தான் பாதை சமைத்து தருகிறவர். அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். இல்லை, ஏற்கனவே என்ன சொல்றாங்க பத்திரிகையாளர்லாம், என்ன சில பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அங்கே வந்து 3 தலைமை இருக்கு, அவர் மட்டும் கிடையாது, விஜய் கிடையாது, அவர் கீழேயே நிறைய தலைமை இருக்கு, நம்ம அவங்கள தாண்டிலாம் போக முடியாது, அவங்க தான் அதை நியமிக்கிறாங்கன்னு சொல்ற நேரத்தில் இவர் வேற இப்படி ஒரு அறிக்கையை விடும்போது தான் என்ன அறிக்கை விட்டார் நான் பார்க்கல. அவன் நன்றி உணர்ச்சியோட போட்டது தான். ஒரு ரசிகனாக உங்கள்கிட்ட வந்து இன்னைக்கு உங்கள் தனிச்செயலாளராக இருக்கிற தகுதி எனக்கு தந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள்னு போட்டிருக்காரு. நல்லது தானே, இதில் என்ன இருக்கு? இதுக்கு முன்னாடி நம்ம ஐஏஎஸ் அந்த மாதிரி அரசு அதிகாரிகளை நியமிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ ஸ்பெஷல் செக்ரட்டரியா ஐஏஎஸ் அதிகாரிகள் 3 பேர் நியமிச்சிருக்காங்க. அந்த ஆட்சி சம்பந்தமான எல்லாவற்றுக்கும் அவங்க தான்.
தனிப்பட்ட முறையில் தலைவரை சந்திக்கணும்னு நான் விரும்புகிறேன். இந்த தம்பி அணுகணும்னு நினைக்கிறேன் நான். இல்ல அதான் அந்த மாதிரி தாவேக்கால 3 தலைவர்கள் இருக்காங்க. அது யாரு? விஜய் மட்டும் தலைவர் இல்லைன்னு சொல்றாங்க. யாருன்னு தெரியாது, எனக்கு தெரியாது. இல்ல அவங்க சொல்றது நான் அவரை மட்டும் தான் தலைவரா நினைச்சுக்கிட்டு வந்தேன். அவர் தான் தலைவரா இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். வேற யாரும் 3 தலைவர்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது சசிகலாவை பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், இவங்க பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஜெயலலிதாவிட்ட நான் போய் சேர்ந்த பொழுது ஒரு நாள் கூட சசிகலாவை நான் பார்த்ததே இல்லை. ஜெயலலிதா தலைமையில என் மகளுக்கு கல்யாணம் நடந்த பொழுது நான் சசிகலாவுக்கு இன்விடேஷனே கொடுக்கல. அப்ப இங்கேயும் அந்த மாதிரியான 3 இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. அப்ப ஒருவேளை இருக்கலாம்ன்றீங்களா? இல்ல இருக்காங்களான்னு தெரியாது. நம்ம அது எனக்கு வேலையும் கிடையாது. தொடர்ந்து இவங்க சட்டசபையில முதல்வர் அவர்கள் பேசும்போது இல்ல கல்வித்துறை அமைச்சர்கள் பேசும்போதெல்லாம் தொடர்ந்து இவங்க வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. இருந்து கேள்விகள் கேட்கறதோ அந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து ஏன் எதிர்கட்சிகள் செய்யறது இல்ல? இல்ல தம்பி, ஏன்னா ஏற்கனவே இவங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு சொன்னாங்க. சரி, நீங்க அனுபவசாலிகள், இவங்களாவது கொஸ்டின் கேட்கலாம். எந்த கேள்வியை கேட்கணும், எந்த கேள்வியை கேட்கக்கூடாதுங்கிற விவரமே தம்பி உதயநிதிக்கு இல்லை. மேகதாது அணை விஷயத்தில் எதிர்கட்சி தலைவர் கொண்டு வந்த திருத்தத்தை நாங்கள் சேர்த்து கொள்கிறோம் என்று விஜய் சொன்னதற்கு ஒரு நன்றி கூட இவர் சொல்லலை. கேட்டிங்களா? அது மாதிரி தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்கு நான் எப்பொழுதும் கட்சி பார்க்க மாட்டேன், எல்லோரும் ஒன்றாக இருப்போம் என்று அணுகி பிரச்சனைகளை பேசினார். இது நல்ல அணுகுமுறைன்னு சொல்லலை. ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே சித்தரஞ்சன் தாஸ் இல்லத்திற்கு சென்று அண்ணன் ஸ்டாலினுடைய வாழ்த்தை பெற்ற இந்த பண்பாட்டை கூட அவங்க அங்கீகரிக்கலை. அதனால ஒரு வெறுப்பு அரசியலை அவங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த வெறுப்பு அரசியலுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்பதை தலைவர் தன்னுடைய நடவடிக்கைகளிலும் தொடர்ந்து நிரூபித்து வருகிறார். உதயநிதி செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறாருன்னா, முதல்வர்கள் கேள்விகளுக்கு எதுக்குமே பதில் சொல்கிறதில்ல. அவர் ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டு வராரு, அதை வாசிச்சுட்டு ஆவேசமாக பேசிட்டு டயலாக் பேசிட்டு போகிறாருன்றார். கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதில்ல, அதனால நாங்கள் வெளியேறோன்றாங்க. கேள்விக்கு இன்னைக்கு சொன்ன பிறகு ஏன் வெளியேறினேன்? இல்லை, அதுதான் அதை பதில் சொல்லலான்றார் அவர். ஆதவர் சொன்னால் பதில் சொன்னார், அருண்ராஜ் பதில் சொன்னார். இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னா அது முதல்வர் தானே சொல்லணும். ஏன் கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறாரு? ஏன் அதை யார் வேணாலும் சொல்லலாம். இது என்ன பகிர்வு தானே, கூட்டு பொறுப்புள்ளது தாங்க மந்திரி சபை. யார் வேணாலும் பதில் சொல்லலாம். இல்ல அந்த பொறுப்பு இருக்கிறவங்க சொல்லணும்ல, அதை எதிர்பார்ப்பாங்க. அப்படி ஒன்றும் கிடையாது. இல்ல அவங்க என்ன குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா, கவர்னர் உரைக்கும் நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தில் எல்லாருக்கும் பதில் சொல்லணும்னு நினைச்சாரு, இன்னைக்கு பதில் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். இல்ல இன்னொரு குற்றச்சாட்டும் அவங்க வச்சாங்கல்ல, முக்கியமான குற்றச்சாட்டு. ஏன்னா 40 நாள்ல தொடர்ந்து 25க்கும் அதிகமான கொலைகள், பாலியல் பலாத்காரங்கள்லாம் நடைபெற்றுச்சு. இதுல ஒரு 10-20 பேர்கிட்ட தாவேக்கா காரங்களே இருந்தாங்க, தாவேக்கா கட்சி நிர்வாகிகளே இங்க இருந்தாங்க. ஒரு பெரிய குற்றச்சாட்டை உதயநிதி வைக்கிறாரு. ஸோ இதுக்கு பொறுப்பெடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குல்ல நமக்கு. சம்பந்தப்பட்ட நிர்வாகியை கட்சி விட்டு நீக்கி இருக்காங்க, காவல்துறை கைது செய்திருக்கு. நம்ம இதான் நடவடிக்கை. இல்ல அந்த கண்ட்ரோல்ல இல்லையோ, ஏன் தாவேக்கா பேரே வந்துகிட்டு இருக்குன்னு அவங்க கேட்குறாங்க. ஏன் மற்ற பேர்கள் ஏன் வர மற்ற பேர் இந்த ஈடுபட்டு இருக்காங்க? நான் சொல்லுறது இதுதான் பிரச்சனையானு கேட்கிறேன். தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை என்னன்னு பேசு. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை பேசாம தொடர்ந்து இவங்க தாவேக்கா அரசு மேலே குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். சரி, உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சதுக்கு ஒரு நன்றி.